நாளைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நாள். மே 4 வாக்கெண்ணிக்கை முடிவுகள் வெளியாக போகுது. ஆனா ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை சமாளிக்க ஆளுங்கட்சியான திமுக ஒரு சீக்ரெட் மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, மொத்தம் 3 பிளான். பிளான் ஏ, பிளான் பி மற்றும் பிளான் சி. இங்கேதான் ட்விஸ்ட். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா நடிகர் விஜயோட தவேகா கட்சிக்கு திமுக சப்போர்ட் பண்ணுமா? தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சி அமைய போகுதா? இந்த பரபரப்பான அரசியல் பின்னணிய தெளிவா பார்க்கலாம் வாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தெரிந்தது ஒண்ணுதான், போட்டி மிக கடுமையா இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னா அந்த மேஜிக் நம்பர் 118 இடங்களை ஒரு கட்சி ஜெயிக்கணும். இப்போ திமுகவோட பிளான் ஏ என்னன்னு பார்ப்போம். எந்த கட்சியோட உதவியும் இல்லாம தனித்து 118 இடங்களுக்கும் மேல ஜெயிச்சு ஸ்டாலின் 2.0 ஆட்சியை அமைக்கிறது தான் அவங்களோட முதல் இலக்கு. போன 2021 தேர்தல் மாதிரியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் தீவிர பிரச்சாரம் தங்களை காப்பாத்தும்னு திமுக உறுதியா நம்புறாங்க. இந்த பிளான் ஏ சக்சஸ் ஆனா ஆட்சி அதிகாரத்துல எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. சரி, இப்போ உண்மை என்ன? ஒருவேளை திமுகவால 118 சீட் வாங்க முடியலன்னா என்ன நடக்கும்? அங்கேதான் ஆரம்பமாகுது பிளான் பி. பொதுவா இப்படி மெஜாரிட்டி குறையும் போது காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சிகளோட ஆதரவை வாங்கிறது தான் வழக்கம். ஆனா அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்த திமுக தலைமை விரும்பல. மாறாக தேமுதிக அல்லது விசிக மாதிரி மாநில கட்சிகளோட அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆலோசிக்கிறதா சில ஊடகங்கள் தெரிவிக்குது. இந்த ஒரே விஷயம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்தா டெல்லி மேலிடத்தோட அழுத்தம் எதிர்காலத்துல அதிகரிக்கும். அதை தவிர்க்கவே மாநில கட்சிகளை திமுக அரவணைக்க பார்க்குது. ஒருவேளை உண்மையிலேயே அதிகார பகிர்வு நடந்தா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரொம்ப பரபரப்பான பிளான் சி பத்தி பார்க்கலாம். இந்த தேர்தல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குனது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம தவக நிறைய சீட் ஜெயிச்சு தொங்கு சட்டமன்றம் வந்தா என்னாகும்? இதற்காகவே திமுக வச்சிருக்கிற வியூகம் ரொம்ப ஆக்ரோஷமானது. எந்த சூழ்நிலையிலையும் தவக கூட கூட்டணி வச்சுக்கவோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆள வைக்கவோ திமுக தயாரா இல்லைன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. இதன் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு புதிய சக்தி தமிழ்நாட்டுல வளர்றத திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. தவகவை ஆதரிப்பது அரசியல் ரீதியா தற்கொலைக்கு சமம்னு திமுக கருதுறதா செய்திகள் வருது. அதனால ஒருவேளை தவக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணா அவங்களுக்கு ஆதரவு தராம எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்து மிக கடுமையா அவங்களை எதிர்க்க திமுக திட்டமிட்டிருக்காங்க. பொதுவான பின்னணி என்னன்னா, தமிழ்நாடு எப்போதுமே தனிப்பெரும்பான்மை அரசாங்கத்தை தான் பார்த்திருக்கு. 2006ல திமுக மைனாரிட்டி அரசாங்கமா இருந்தப்ப கூட கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுத்தாங்களே தவிர மந்திரி சபையில சேரல. ஆனா இந்த 2026 தேர்தல் நிலைமை முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு வாக்கெண்ணிக்கை தொடங்க போகுது. அடுத்த சில மணி நேரங்கள்ல யாரு ஆட்சிக்கு வர போறாங்க, திமுகவோட எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு உறுதியா தெரிஞ்சிரும். இந்த 3 பிளான்களும் தேர்தலுக்கு அப்புறம் வர்ற அரசியல் பிரஷரை சமாளிக்கவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை பேலன்ஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் விஜயோட புதிய அரசியல் அலையை கட்டுப்படுத்தணும். இது ஒரு மிகப்பெரிய இருமுனை போராட்டம். மீண்டும் தனிப்பெரும்பான்மையா, அதிகார பகிர்வா இல்ல தொங்கு சட்டமன்றமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 3 பிளான்ல எது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.